Hi, I'm Dr. Ashwini, dental surgeon from Dr. Kishore's Dentistry. இன்னைக்கு நம்ம சிம்பிள் பட் ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக் பத்தி பார்க்க போறோம். பேஷண்ட்ஸ்க்கு காமனா வர டவுட் என்னன்னா, நிறைய பிராண்ட் ஆஃப் ப்ரஷ் இருக்கு, அதுல எந்த பிராண்ட் யூஸ் பண்ணணும்னு. இட்ஸ் நாட் அபவுட் த பிராண்ட். நீங்க என்ன டைப் ஆஃப் ப்ரஷ் யூஸ் பண்றங்கிறது தான் முக்கியம். பொதுவா ப்ரஷ்ல 4 டைப்ஸ் இருக்கு: அல்ட்ரா சாஃப்ட், மீடியம் அண்ட் ஹார்ட். அல்ட்ரா சாஃப்ட் அண்ட் சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது வலி இல்லாம பல் இடையில இருக்க அழுக்க நீக்கி பல் தேயாம பல் கூச்சம் வராம பாதுகாக்கும். ஈர்ல இருந்து ரத்தமோ ஈர் வீக்கமும் வராம பாதுகாக்கும். கம்மிங் டு மீடியம் அண்ட் ஹார்ட் ப்ரஷ், உங்களுக்கு டீத்ல இருந்து இல்ல கம்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க இதை கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க மீடியம் அண்ட் ஹார்ட் ப்ரஷ்ஷை நாளுக்கு நாள் யூஸ் பண்ண பல் தேயும், பல் கூச்சம் வரும், ஈர்ல இருந்து ரத்தமும் ஈர் வீக்கமும் ஆகும், ஈர் இறங்கவும் ஆரம்பிச்சிரும். அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, உங்களுக்கு பல் கூச்சம் இருக்கு, இல்ல ஈர்ல பிரச்சனை இருக்கு, இல்ல பல் இருக்கு அப்படின்னா நீங்க அல்ட்ரா சாஃப்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். இந்த மீடியம் ப்ரஷ் எங்க யூஸ் பண்ணலாம்னா, டெம்பரவரியா நீங்க டீயோ இல்ல காஃபியோ குடிக்கிறீங்கன்னா அதோட கரை உங்க பல்லுல இருக்கு அப்படின்னா, இல்ல பிரேசஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா மீடியம் ப்ரஷ் டெம்பரவரியா யூஸ் பண்ணலாம். ஹார்ட் ப்ரஷ் எங்க யூஸ் பண்ணணும்னா, நீங்க பல் செட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை கிளீன் பண்ண ஹார்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம். பல் இல்லாத குழந்தைக்கு கிளீன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிளீன் பண்ணணும். சிலிகான் ப்ரஷ் இல்லைனா ஒரு வெட் கிளாத்தை வச்சு ஒன்ஸ் அ டே வைப் பண்ணால் போதும். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் டூத் ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆனால் அதை எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அழுத்தி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது சாஃப்ட் ப்ரஷ்ஷாக இருந்தாலும் தேயறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜென்டிலான ப்ரெஷர் கொடுங்க. தேங்க்யூ. ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ டாக்டர் கிஷோர்ஸ் டென்டிஸ்ட்ரி.